மத்தேயு 18:18 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த பூமியில நீங்க எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். இந்த பூமியில நீங்க எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்படும். எதெல்லாம் வேணும், ஆமே, என் தேவன் எனக்காக செய்து முடித்திருக்கிறார், எனக்கு கண் காணாதபடி இருக்குது, அதை நான் எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்லி நாங்கள் எவற்றையெல்லாம் விரும்பி கேட்டு கட்ட அவிழ்க்கிறோமோ ஜெபத்தில அவ்வளத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அது கட்ட அவிழ்க்கப்படும். அதுக்கு பரலோகம் அக்செப்ட் பண்ணி அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி வேதத்தில். ஆமே, 24வது வருஷம் 8வது மாதம் 21வது திகதியிலேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து பிசாசு முடித்திடலாம் என்று பிளான் பண்ணினான். ஆனா தேவனோ இல்ல, உனக்கான புதிய ஆரம்பத்தை நான் வைத்திருக்கிறேன் சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லும் போது அங்கே தேவன் எனக்கு மறு ஒரு பிறப்பையும் ஜீவனை எனக்கு தந்தார். இது ஜீவன் உள்ள சாட்சி. ஆமென். மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தி பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினபடியாத்தான் அவருக்கு உயர்ந்த நாமம் கொடுத்தார். இந்த பூமியில இருக்கிற நாமத்தில விட, பரலோகத்தில் இருக்கிற நாமங்களை விட, இந்த பாதாளத்தில் இருக்கிற நாமத்தை விட, பெயர்களை விட உயர்ந்த உன்னதமான அந்த நாமம் இயேசு என்ற நாமத்துக்கு எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாக, எல்லா நாவுகளும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்து அவரை உயர்த்தினார்னு சொல்லி நான் இந்த வேதத்துல பார்க்கிறேன். ஆமே, இந்த நாளில ஒரு புதிய தலைப்பின் கீழே ஒரு ஜீவனுள்ள சாட்சி மூலமாக இந்த பிரசங்கத்தை முழுமையாக கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் அதுக்கு முன்பாக நாங்கள் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் எங்களுக்காக எங்களோட ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக நீங்கள் யாவரும் பேசுகிறவர் நீங்கள் அல்ல. ஆமை, இப்படியில் இருக்கிற ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுவார் என்று சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில வந்து எங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக உங்களுடைய வல்லமுள்ள கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமை, இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் ஆமை நன்மை உண்டாகத்தக்கதாக, விடுதலை உண்டாகத்தக்கதாக, புதிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில உண்டாகத்தக்கதாக, தேவனை அண்டிக்கொள்ற ஐக்கியம் உண்டாகத்தக்கதாக நீ உதவி செய்து வழி நடத்தும்படியாக உங்களை கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இது யூடியூப்ல பார்க்கிறவர்களும், ஃபேஸ்புக்ல பார்க்கிறவர்களும், இன்டர்நெட்ல பார்க்கிறவர்கள் அனைவரையும் கர்த்தராமே இந்த விசேஷமான இந்த சாட்சியின் செய்தி உங்கள் அனைவரையும் உயிர்ப்பித்து தேவனுக்குள்ள இன்னும் கட்டி எழுப்பும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு நாங்கள் உங்களிடத்துல வந்து பேச வருகிறது இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த நாட்களில் உங்களோட விவரித்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் மதத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமம் என்றால் அநேக நாமம் இருக்கு. உலகத்தில் அநேக நாமம் இருக்கு. இந்த பூமியை குறித்து பார்த்தாலும் வானத்துல பூமி, வானம், பூமி. அதாவது வானம்னு சொன்னா பரலோகம், பரலோகத்துக்கு அடுத்தது பூமி, பூமிக்கு கீழே பாதாளம். சரிதானே? இந்த 3 உலகங்களிலும் ஒரு நாமம், எல்லா மூன்று உலகங்களிலும் நாமம் என்றது அந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வானத்துல பார்த்தா தூதர்களுக்கு கூட பெயர் இருக்கு, கபிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பரலோகத்துல அங்க இருக்கிற கோடாகோடி தூதர்களுக்கும் பெயர்கள், நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்? அதே போல பூமியிலையும் நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமங்கள் மலைகளை பார்த்தா மலைகளுக்கு கூட ஒரு நாமம், ஆறுகளுக்கு கூட ஒரு நாமம், கடல்களுக்கு கூட ஒரு நாமம், அது போல நதிகளுக்கு கூட ஒரு நாமம் உண்டு. அதிலே வாசம் செய்த மரம், செடி, கொடி, அதே போல மிருகங்கள், ஊர் பிராணிகள் சகலத்துக்கும் ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பூமியில வாழுற ஜனங்களுக்கு கூட, எங்களை போல உங்களை போல இருக்கிற பூமியில இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பேர் அருணேசன் என்றால் எனக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பாதாளத்திலையும் அப்படி நாமங்கள் கொடுக்கப்படும். அப்ப இந்த நாமத்துக்கு மேலான ஒரு நாமம் இருக்கு, அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். முழுமையாக நாங்கள் கிறிஸ்தவர்களை பார்த்தா அந்த இயேசுடைய நாமத்தை யாவரும் அறிந்திருக்கிறார்கள். கீழே கல்லு தடக்கி விழுந்தா கூட இயேசுவே என்று சொல்லக்கூடியதான
ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இதில் கல்லு கடக்கினாலும் கூட இயேசுவே அல்லது ஏதாவது ஒரு அதிர்ச்சி, ஏதாவது ஒரு பயம், ஏதாவது எதை பார்த்தாலும் கூட இயேசுவே என்ற ஒரு நாமத்தை கூப்பிடத்தக்கதான ஒரு கிறிஸ்தவ கூட்டங்கள் இருக்கிறோம். ஆமென். ஆனா இந்த நாமத்தை அறிந்துதான் இவர்கள் பயன்படுத்துகிறார்களா, அறியாமல் பயன்படுத்துகிறார்களா? அல்லாது தாய் தகப்பன் வழியாக நாமத்தை கற்றுக் கொடுக்கும் போது இயேசு என்று கூப்பிட்டா சரி, இடி மின்னல் இடிக்கைக்குள்ள இயேசுவே பாதுகாக்கப்படும் சொன்னா சரி என்று ஒரு முற்பிதாக்கள் தாய் தகப்பன் அவர்களை பராமரிக்கிறவர்கள் கற்றுக் கொடுக்கிறதுனால சொல்லப்படுகிறதும் இயேசுடைய நாமம் தான். சரியா? அப்ப இந்த நாமம் எப்படிப்பட்டது என்றதைத்தான் இந்த நாளில் உங்களோட கலந்து உங்களோட பேசும்படியாக இந்த நாட்கள்ல என்னை அழைத்திருக்கிறார். இந்த நாமத்துக்குரிய அதிகாரம் என்ன, இந்த நாமத்துக்குரிய வல்லமை என்ன, இந்த நாமத்துக்குரிய மேன்மை என்ன, இந்த நாமத்துக்குரிய மகிமை என்ன, இதை என்னவென்று நாங்கள் பார்க்க போறோம். என்னவென்று இந்த நாட்கள்ல நாங்கள் பார்க்க போறோம். இந்த நாமம் என்ன? இலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்தும் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான, அதாவது வானம் என்றா பரலோகம், பூதலத்தோர் என்றா பூமி, கீழானோர் என்றா பாதாளம், இந்த 3 உலகத்திலும் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து ஆமென் கர்த்தர் என்று நாவுகள் யாவும், சகல நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். அப்ப எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, அந்த இயேசு குமாரனுக்கு அவர் கொடுத்தார். தன்னுடைய மேன்மையை கூட, தன்னுடைய கர்த்தர் என்று சொல்ற அதிகாரத்தை கூட இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்தார். ஏன் இந்த கிறிஸ்துவுக்கு இந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார் பிதா? ஏன் கொடுத்திருக்கிறார்? வாசிங்க, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் தேவனுடைய குமாரனாய் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், கடைசி பரியந்தம், மரண பரியந்தம், அதாவது சிலுவை பரியந்தமும், சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் ஆமென். ஆதலால் ஆனபடியால்தான் தேவன், அதாவது பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் பாதாளம், பூதலத்தோர், பூமியின் கீழானவருடைய நாவுகள் யாவும் அவரை அறிக்கப்படும். அப்படி இல்லை, சரியா? அப்ப ஏன் இயேசுடைய நாமத்தை பிதாவாகிய தேவன் அவர் உயர்த்தினார்னு சொன்னா, அத அவருடைய நாமத்தால தன்னிட்ட வரணுமென்றே சொல்லியிருக்கிறார். பிதாவிடத்துல போறவனும் என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டு இயேசுவாக சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். என்ன கண்டவன் தான் பிதாவை காண முடியும்னு சொல்லி. பிதாவை நீங்க ஒரு காலம் நீங்க பார்க்க முடியாது. என்ன காண்பீர்களானால், என்னை அறிந்து கொள்வீர்களானால், என்னை விசுவாசிப்பீர்களானால் பிதாவை அறிந்து கொள்ள முடியும், பிதாவை விசுவாசிக்க முடியும்னு சொல்லி
இயேசு இந்த பூமியில வந்து இந்த 33 வருஷம் இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது அவர் கற்றுக் கொடுத்திருந்தார். சீசர்களுக்கு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை பிதா குமாரனில் மகிமைப்படும்படி அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13வது வசனம் 14வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ ஆமென் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென் ஆமென். அப்ப இயேசு ராஜா வந்து இந்த பூமியில வாழ்றதுக்கு அவர் திட்டவட்டமா சொல்றாரு, என்னுடைய நாமத்துக்கு இந்த பிதா எவ்வளவு கனப்படுத்த போகிறார் என்றதை அவர் ஆவியில அறிந்திருந்திருக்கிறார். என்றால் அவர் சொல்றார், ஐயோ இந்த ஜனம் இந்த ஆதாம் செய்த விளையாட்டு, ஆதாம் செய்த விபரீதத்தினால மனுக்குலம் என்னை விட்டு பிரிந்து பிளவு, மனுக்குலத்துக்கும் எனக்கு ஒரு பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கு. இதை ஒன்றுபடுத்துறதுக்கு எத்தனையோ பலிகள் செலுத்தப்பட்டிருக்குது. அந்த பலிகளால அவர்கள் ஒன்றுபட முடியல. ஆதியில தேவன் ஆதாமும் ஏவாளோட பேசினது போல ஆதாமும் ஏவாளும் ஆதியில தேவனோட பேசின பிரகாரமாக அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த உறவு ஒன்று கூடி அவர்கள் உலாவின அந்த அதை நினைத்து பிதாவானவர் வருந்தித்தான் கேட்கிறார், இந்த மனு குலத்தை மீட்கிறதுக்கு நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி கேட்கிற நேரம் குமாரனாகிய இயேசுவானவர் தான் உசத்தினார். அவர் தேவன் என்றும் பாராமல் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னை தாமே முற்றிலுமாக அப்படியே பிதாவிட்ட ஒப்பு கொடுத்தார். நான் போறேன் பிதாவே, நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற போறேன். உம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை, இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை, ஆமென், இந்த உங்களுக்கும் இந்த மனுக்குலத்துக்கும் ஏற்பட வேண்டிய அந்த உறவை நான் மறுபடியும் செய்துட்டு வருவேன் என்று சொல்லி அவர் கரத்தை உசத்தி ஆமென் கர்த்தாவே, ஆமென் என்னை அனுப்பும் என்று சொன்ன போதுதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. கன்னிமரியாளிடத்தில் இயேசுவான பாலகனாக உதித்து பிறந்து பரிசுத்தாவியானவர் நிழலிட்டு அங்கே பிறந்து வளர்ந்து 33 வருஷம் வரைக்கும் அவர் மனுஷ சாயலாக இருந்து கடைசியா அடிமை சாயலாக முடிவு வரைந்தவனே தன்னை தாழ்த்தினார். காரி துப்புனாங்க, துஷ்ட ஜூதர்கள் வந்து துப்புனாங்க, காரி துப்புனாங்க, நீ ராஜாவா, நீ தேவனா, அப்படியா இப்படியான்னு சொல்லி காரி துப்பி அவமானப்படுத்தின நேரத்திலும் அவர் தலை குனிந்து சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல ஆட்டை போல அவர் வாய் திறவாது இருந்தார்னு சொல்லி வேதத்தில். அப்படி மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தி பிதாவுடைய சித்தத்தை பிதாவுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினபடியாத்தான் அவருக்கு உயர்ந்த நாமம் கொடுத்தார். இந்த பூமியில இருக்கிற நாமத்தில விட, பரலோகத்தில் இருக்கிற நாமங்களை விட, இந்த பாதாளத்தில் இருக்கிற நாமத்தை விட, பெயர்களை விட உயர்ந்த உன்னதமான அந்த நாமம் இயேசு என்ற நாமத்துக்கு எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாக, எல்லா நாவுகளும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்து அவரை உயர்த்தினார்னு சொல்லி நாங்கள் இந்த வேதத்துல பார்க்கிறோம். ஆமே. அப்ப இப்படி உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமத்தை நாங்கள் அறிந்திருந்தோமானால் எங்களுக்கு என்ன பலன், அதை அறிந்து அதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்றால் இயேசுவினுடைய நாமத்துக்கு பின்பாக என்ன வல்லமை இருக்குது? இயேசுடைய நாமம் பிதா எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா அந்த நாமத்துக்குள்ள எவ்வளவு ஒரு அதிகாரம், எவ்வளவு ஒரு வல்லமை, எவ்வளவு ஒரு பவர் இருக்குது. ஆமே. ஆனபடியா அதை நாங்கள் இந்த நேரத்தில் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை எடுத்து பார்த்துக் கொள்வோம். இயேசுடைய நாமத்தினால என்ன நடந்தது? இயேசுடைய நாமம் வாசிங்க. அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்து பயன்படுத்தினா எங்களுக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்குது, எவ்வளவு விடுதலை இருக்குது
நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு உடைத்து எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி, அந்த பிசாசுடைய கிரியைகளை வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? பிசாசு பார்த்தான் இயேசுவை அப்படியே அழிச்சிட்டோம்னா இவருடைய தேவனுடைய திட்டம் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். சிலுவையில் அடிச்சு அவமானப்படுத்தி, அது ஒரு கொல்லாத சிலுவை என்றது ஒரு கொல்லாத தண்டனைக்குரிய அவமான சின்னமாய் அந்த நாட்களில் சிலுவை. இப்ப இது புனித சின்னம் இப்ப நாங்க பார்க்கிறோம். அந்த நாட்களில் ஒரு கொடூரமாக கொலை செய்கிற ஒரு ஆயுதமாக தான் இருந்தது சிலுவை. அது ஒரு கொடூரமான சின்னமாக இருந்தது. அந்த கொடூரமான பாவிகளை ஏற்றி கொலை செய்வதுதான் அந்த சிலுவை. அப்படிப்பட்ட சிலுவையில அவர் மரித்து உயிர்த்ததினால பிசாசான சதி திட்டங்கள் எல்லாத்தையும் உடைத்தெறிந்தார். பிசாசான தலை அங்கே மிதிக்கப்பட்டது. ஆதியாகமத்தில அங்க ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் போது தேவன் அவர்களுக்கு கொடுத்த நேரத்தில் தேவனும் ஒருவர் பிசாசு அவனுடைய தலையை நசுக்குவார்னு சொல்லி அந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில அதை செய்ய முடியும். பிசாசுடைய தலையை அந்த நக்க வந்த காலை பிசாசுடைய தலையை இயேசுவானவர் முற்றிலும் மிதித்தார்னு சொல்லி. ஆமென். பிசாசை அதாவது பொட்டு துணி இல்லாதபடி இவன் பார்த்தா இயேசுவை தான் பொட்டு துணி இல்லாம நான் அடித்துட்டேன்னு நினைச்சான். ஆனா வாசிங்க, திருப்பி இருக்க வாசிங்க. கொலோசையர்ல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி பப்ளிக் பண்ணி. ஆமே. இவரை எப்படி செய்ய நினைச்சாரோ அவனை பப்ளிக் பண்ணி வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். இவர் நிஜமாக கண்ணுக்கு முன்பாக வெற்றி சிறந்தார். அவனை மறைமுகமாக அவனிடத்தில் இருந்த சகல அதிகாரங்கள் வல்லமைகள், ஆதாம் இழந்து போன சகல ஆதாமிடத்து பறித்தெடுத்த சகல அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக உரிந்தெடுத்து அவனை தேவன் நிர்வாணமாக்கினது மாத்திரமில்லை, காலால மிதித்து அவனை தோத்து போன பிசாசாக மாற்றிவிட்டார் என்பது. அதுதான் அவருடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரம். ஆமென். அவருடைய நாமத்தில் இந்த அதிகாரத்தை ஆதி அப்போஸ்தலர், அதாவது இயேசு சொல்றார், என் நாமத்தில் இயேசு சொல்றார், இந்த பூமியில மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லியிருக்கு, இந்த பூமியில நீங்க எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். இந்த பூமியில நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும் சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன யாருடைய நாமத்தினால? அவர் மறைமுகமாக சொல்ற என்னுடைய நாமத்தினால இந்த பூமியில நீங்க எதை கட்டுவீர்களோ அது கட்டப்படும். இது வேணாம், இது கிரிய, இந்த பிசாசுடைய கிரிய வேணாம், இந்த வியாதி வேணாம், இது கட்டப்பட்டு செயலிழந்து போகணும்னு சொன்னீங்கன்னா அது பரலோகம் அதுக்கு ஆமோதித்து அதுக்கு ஓகே அக்செப்ட் பண்ணி உடனடியாக. ஏனென்றால் இது இயேசுடைய நாமத்தினால நீங்க கட்டுறதும் கட்டவிழ்க்கிறதுமான அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். 18 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த பூமியில நீங்க எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். இந்த பூமியில நீங்க எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்படும். எதெல்லாம் வேணும், ஆமே, என் தேவன் எனக்காக செய்து முடித்திருக்கிறார், எனக்கு கண் காணாதபடிக்கு இருக்குது, அதை நான் எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்லி நாங்கள் எவற்றையெல்லாம் விரும்பி கேட்டு கட்ட அவிழ்க்கிறோமோ ஜெபத்தில அவ்வளத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அது கட்ட அவிழ்க்கப்படும். அதுக்கு பரலோகம் அக்செப்ட் பண்ணி அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி வேதத்தில் ஆமென். ஆனபடியா இவருடைய நாமத்தின் மகிமையின் மேன்மையின் வல்லமையின் அதிகாரத்தையும் இங்க இருக்கிற நீங்கள் யாவரும் அறிந்து கொள்ளலாம். நான் ஒரு சாட்சி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் அவருடைய சாட்சியை பார்த்தேன், அவர் இவற்ற சாட்சியை பார்த்தேன், அல்லது அந்த
அந்த சகோதரனுக்கு அப்படி நடந்தது, இந்த சகோதரனுக்கு அப்படி நடந்தது, அல்ல பரிசுத்த பவுலுக்கு அப்படி நடந்தது, பேதுருக்கு இப்படி நடந்ததுன்னு சொன்னதை தான் நான் நம்புறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில இயேசுடைய நாமத்துக்கு என்ன அதிகாரம் இருந்தது என்றதை நான் அனுபவித்தபடியா ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களுக்கு முன்பாக நின்று அந்த சாட்சியை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாக பயந்து. சரியா? இப்ப போன வாரம் இருந்த அருள் பிரதர் இல்லைன்னா இப்போ ஒரு புதிய பிரதராக இருக்கிறேன். புதிய ஜீவனோட புதிய உயிரை தேவன் கொடுத்து என்னை இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். ஆமே. எப்படி என்ன ஒரு கரண்ட் ஷாக்ல, அதாவது கரண்ட்ல நான் கரண்ட்ல தெரியாம அந்த கரண்டை அது என்னுடைய கைகளால குடிக்க வேண்டி வந்துட்டுது, அதை தொட வேண்டி வந்துட்டுது. அதை தொட்டா என்னத்தை தொட்டாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். கரண்டை தொட்டுட்டோம்னா அதை நாங்க தூக்கி எறியணும்னு நினைச்சா கூட அதை தூக்கி எறிய முடியாது. அதை அப்படியே பற்றி பிடிச்சுக்கணும். ரைட்? ஆனபடியா அந்த கரண்ட்ல மாட்டின உடனே அப்படியே சுருண்டு போய் கொண்டிருக்கான். சுருண்டு கீழே விழுந்து நின்று நான் கீழே விழுந்தது ஒரு அற்புதமா தான் விழுந்து பாதுகாக்கப்பட்டது. ரைட்? அப்ப பாதுகாக்கப்பட்டா இப்ப விழுந்து கிடந்துட்டு யாரையாவது உதவிக்கு கூப்பிடுவோமேன்னு சொல்லி கூப்பிடுறது. மனைவியை கூப்பிட்டு பார்த்தா வாயில இருந்து ஒரு வார்த்தை வாய் திறக்க முடியாது, ஒரு வார்த்தை வர முடியாது. வார்த்தை என்பது ஒரு நீங்க அநேகத்தை கேட்டு, எனக்கு மட்டும்தானே எப்படி நடந்தது, அநேகத்தை கேட்டு பார்த்தேன். கரண்ட் அடித்தா, கரண்ட் ஷோக்கில் மாட்டுப்பட்டா பேசலாமான்னு கேட்டேன். ஒரு வார்த்தையும் வராது தம்பி அப்படின்னு சொன்னாங்க, வராது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? செத்து போனதை தான் நான் பார்த்துருக்கேன் ஒழிய வந்து கத்துனது கண்டதெல்லாம் நான் பார்க்கலன்னு சொன்னாங்க. ஆனா தேவன் அப்படியே நான் பார்த்தேன். எல்லாரும் பூமியில இருக்காங்க, உலக என்னட்ட இருக்க எங்களோட குடும்பத்தில் இருக்க யாரையாவது கூப்பிட்டுருவோமே, இதை இந்த கரண்டை நிப்பாட்ட சொல்லி தட்டிடுவோமேன்னு சொல்லி 2-3 நிமிஷம் போராடி பார்த்தேன். பிறகு எனக்கு என்னுடைய மனதிலேயே இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி உங்களை துக்கப்படுத்துறதுக்காக சொல்லல, இது ஒரு நடந்த மெய்யான ஜீவனோட சாட்சி. சரிதானே? ஆனபடியா என்ன இதுக்கு பிறகு ட்ரை பண்ணி ஒண்ணுமே செய்யலாது, அப்படியே விட்டுருவோம்னு சொல்லியே அப்படியே போயிடுவோம்ட்டு அப்படியே ஒரு முடிவு எடுத்துட்டேன். முடிவு ஒரு 4வது 5வது நிமிஷத்துல இயேசு என்று கூப்பிடுன்னு சொல்லி இயேசு என்று சொல்லு. அப்ப இயேசுன்னா ஒரு வாயிலான பேச இல்லையாண்டவரேன்னு சொல்லி போட்டு இயேசு என்று சொன்னேன். அது கேட்குது எனக்கு காது, அதுக்கு என்னுடைய வாய் அசையுது. விளங்குதா? ஏன் இந்த சாட்சி சொல்றேன்டா, இந்த இயேசுட நாமத்துக்கு என்ன, இந்த பூமியில நீங்க யாரை நம்பி இருந்தாலும் யாரை விசுவாசிச்சிருந்தாலும் அவங்க எல்லாம் கைவிட்டுருவாங்க, போகலாம். அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க விடுவிக்க மாட்டாங்க, முடியாது என்றதை தேவன் காண்பித்தார். தேவன் காண்பித்து அவருடைய நாமத்தை இயேசுவேன்னு கூப்பிட்டு பார்த்தா மெதுவா கூப்பிட்டு சத்தம் கேட்குது காலையில். இது போதாதான் அப்படியே ஒரு அலறல் சத்தமாக இயேசுவேன்னு ஒரு கதறல் பூமியில இருந்த பிள்ளைகள் அனைவரும் வழிந்து ஓடி வந்துட்டான். வந்து எங்களோட மகன் சரோட என்ன செய்துட்டார், அப்பா வீட வந்து கிடக்கிறேன் என்ன வந்து பிடிச்சிட்டார். அவரும் அந்த ஸ்டாக்கில் மாட்டிட்டார். அவரும் மாட்டி அவர் என்ன செய்யறன்னு தெரியாம அவரும் பார்க்கத்தான் மனைவி எல்லாரும் வந்துட்டான். வந்து பார்த்துட்டு ஏதோ அவள் யதார்த்தமா என்னுடைய மனசுல கரண்ட் நிப்பாட்டுங்கன்னு சொன்ன உடனே என்னுடைய மகள் அந்த இடத்துல எப்படி பாஞ்சு போய் அந்த கரண்ட்ல சுவிட்சை ஓபன் பண்ணதோ தெரியாது பாஞ்சு அதை நிப்பாட்டக்கூடியதான தன்னை தேவன் அவருக்கு கொடுத்தாங்க. அங்க நிப்பாட்டின பிறகுதான் நாங்க 2 பேரும் விடுதலையாக்கப்பட்டோம். இவருக்கு அடித்தது கொஞ்சம் தான், நாங்க அதுக்குள்ள முழுமையா பாதிக்கப்பட்டோம். இவர் அடித்தப்பட்டு இப்படியே பார்த்து கொண்டு இருக்காரு. அவர் அதிர்ச்சியிலிருந்து அவர் நீங்கல, நான் தெளிவாந்துட்டா என்ன இவங்களை விரட்டக்கூடாது, இவங்க பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிப்பட்டு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு போட்டு எழுப்பி இருந்துட்டேன். ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிப்பட்டு இருந்துட்டேன். ஏன் இதை நான் சொல்ல வரேன்டா, நான் கரண்ட் அடிப்பட்டதெல்லாம் பெருமை பாருன்னு சொல்ல முடியல. இந்த இயேசுட நாமம் அப்படிப்பட்ட நாமம், அதை தேவன் இந்த நாள் எனக்கு தெரிய ஒருவர் அந்த இயேசுவேன்னு சொல்லி நான் கூப்பிட்டு இருக்காவிட்டால் அங்கே எல்லாம் முடிஞ்சு போய் 2024வது வருஷம் 8வது மாதம் 21வது திகதியிலேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து பிசாசு முடித்திடலாம் என்று பிளான் பண்ணினான். ஆனா தேவனோ இல்ல, உனக்கான புதிய ஆரம்பத்தை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லும் போது அங்கே தேவன் எனக்கு மறு ஒரு பிறப்பையும் ஜீவனை எனக்கு தந்தார்.
இது ஜீவனுள்ள சாட்சி. ஆமென். அப்ப மரணம் ஆட்கொள்ள முடியல. ஏன்னா இயேசுடைய நாமத்துக்கு அந்த மரணம் என்ற நாமம் தலை குனிஞ்சிட்டு விட்டு விலகி ஓடிட்டு. ஆனபடியாத்தான் இயேசுடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவர் முடிவு வரைக்கும் தன்னை தாண்டி இந்த பூமியில விடுதலை கொடுக்க வேண்டும், இந்த மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நேசித்தது நிமித்தம் அந்த காரியம், அந்த உயர்வு தேவனுக்கு உண்டாகும். ஆமென். ஆனபடியா இதை அறிந்து செயல்படுவோம் என்றால் ஆதி அப்போஸ்தலர் சபையில இந்த நாமத்தை அறிஞ்சிருந்தாங்க. ஒன்று சீசர்கள் என்ன செய்தாங்கன்னா இயேசுவோட கூட நடந்தாங்க. 12 சீடர்களும் இயேசுவோட கூட நடந்தாங்க. இயேசுவோட கூட நடந்துட்டு இயேசு ஒரு நாள் ஒரு இடத்துல வந்து சொல்றார், எழுங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் டக்கன் வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 17ஆம் வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்றார். சரி, அப்ப இந்த 70 பேரை தேவன் அனுப்புறார். 12 பேரை அவர் வச்சு அவரை அனுப்பி இந்த 70 பேரை தேர்ந்தெடுத்து போங்க, சகல பட்டணங்கள் சகல இடமெல்லாம் போய் 2 பேரா போய் என்னுடைய நாமத்தை அறிந்து பரலோராஜ்யம், என்னுடைய நாமத்தில் பரலோராஜ்யம் சமீபமாயிருக்கு நற்செய்தி அந்த சுவிசேஷத்தை அறிவீங்கன்னு சொன்ன நேரத்தில் அங்க போறாங்க. அங்க போய்க்க பிசாசு பிடிச்சவங்க, பேய் பிடிச்சவங்க, அங்க வியாதியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவங்க சீசர்களோட கரங்களை வைத்து அங்க இயேசுவின் நாமம்னு சொல்லி அந்த இயேசுவை போய் அவர் அனுப்பினபடியால் அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது பிசாசுகள் அப்படியே விழுந்து போனது, எல்லாம் செயலிழந்து ஓடி போனதை அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு இது எங்கனாலும் நடக்குதே, அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது நடக்குதேன்னு சொல்லி சந்தோஷத்தோட வந்து இயேசு ராஜாட்ட சொல்றாங்க. அவர் சொல்ற, நான் பார்த்தேன் வானத்திலிருந்து சாத்தான் மின்னல போல விழுகிறத வாசிக்கிறது. அவர்களை அவர் நோக்கி, ஆமென், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டார். ஏனென்றால் இவருடைய நாமம், இவருடைய அதிகாரம், இவருடைய நாமத்தையும் அதிகாரத்தை கொடுத்து போங்கன்னு சொல்லி அனுப்பினவர் மனுஷகுமாரனாகிய இயேசுவானவர் அனுப்பி இருக்கிறார். ஆனபடியே அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் அங்கே வானத்திலிருந்து பிசாசுகளை மின்னலை போல வீழ்த்தி அங்கே பெரிய அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார். ஆமென். இது இயேசு ஆனவர் மரித்து உயிர்த்த பின்பு இந்த பரிசுத்த பவுலுக்கு இயேசு, இவங்க 12 பேருக்கும் 70 பேருக்கும் இயேசுவையும் தெரியும், இயேசுவோட தொட்டு அவரோட பேசி அவரோட கலந்து அவரோட ஆகாரங்களை உண்டு அவரோட கூட அவருடைய போதனையை கேட்டு வாழ்ந்தவங்க தான் இவங்க. ஆனா இந்த பரிசுத்த பவுலுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்? இயேசுடைய நாமம் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இயேசுவையோ இயேசுடைய ரத்தத்தையோ பரிசுத்த பவுல் பார்க்கல. ஆனா இந்த திருச்சபையில அநேக நிருபங்களை இந்த பரிசுத்த பவுல் தான் எழுதியிருக்கிறார். ஆமென். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. அந்த என்ன நாமத்தை அங்க பயன்படுத்துறாங்க? வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, என்னிடத்துல உள்ளது, அவரிடத்துல இருக்கிற ஒரே ஒரு நாமம். என்ன நாமம்? வாசிங்க, டக்குனு வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். ஆமென். இப்ப எந்த நாமம் அவனை விடுதலையாக்குனது? இயேசுடைய நாமம். அப்ப இயேசுடைய நாமம். வெள்ளியை எவ்வளவு வெள்ளியும் எவ்வளவு பொண்ணும் எவ்வளவு ஆஸ்தியும் எவ்வளவு பணமும் எவ்வளவு சொத்து பத்துகள் மதிப்பிருந்தாலும் அது அந்த இடத்துல விடுதலை கொடுக்க முடியாது. பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கும் அவன் தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும் செலவழிச்சு முடிச்சிச்சு. தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய சொத்து, தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும் செலவழிச்சு முடிச்சு சட்டாயும் குணமடையாமல் தான் இயேசுவை பார்க்கிறார். ஆமென். அதுபோல எந்த பணமோ எந்த சொத்துகளோ எந்த பொருளாதாரமோ உங்களை விடுதலையாக முடியாது.
என்ன விடுதலையாக்க முடியும்? வாய்ப்பு சொல்லு, இயேசுவின் நாமம். இப்ப நான் இந்த இடுக்கமான நேரத்துல அவருடைய நாமத்தை பயன்படுத்தி தான் மறுபுறப்படுத்தி இந்த இடத்துல வந்து, அது போல உங்களோட வாழ்க்கையில இந்த இப்படித்தான் வரணும் இல்ல, என்ன சூழ்நிலையில் இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து முடித்திருக்கிறார், அதை நீங்க சற்று அறிந்து கொள்ளுங்க. இந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, இது அவருக்கு மாத்திரம்தான் வேலை செய்யும், அல்லது இவருக்கு மாத்திரம்தான் செய்யுது, அல்லது அவைக்கு மாத்திரம்தான் வேலை செய்ய மாட்டேங்க. நீங்க எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேருக்கும் அது இலவசமாக கொடுக்கப்பட்ட அவருடைய நாமமும் அவருடைய அதிகாரம். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குதுங்களோ? இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நாமம், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கப்பட்ட நாமம் இல்ல. அடிமட்டத்தில் இருக்கிற பாவிக்கும் அதே நாமம் கொடுக்கப்பட்டது. அடிமட்டத்தில் இருக்கிற ஏழைக்கும் கூட அந்த நாமம் கொடுக்கப்பட்டது. அனுபடியா அந்த நாமத்தை பயப்படாம கூப்பிடுங்க, அந்த நாமத்தின் அதிகாரத்தை தெரிஞ்சு கூப்பிடுங்க. நீங்க எந்த இடுக்கங்கள், நெருக்கங்கள், எந்த இக்கட்டுகள், எந்த சிறையிருப்பில் இருந்தாலும், காவத்தில் இருக்கிற சிறையிருப்பா இருந்தாலும் சரி, அடிமத்தனத்தில் இருக்கிற சிறையிருப்பா இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு நீடிய நாட்களாக எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல வரையில் இருக்கிற எந்த சிறையிருப்பாலும் சரி, இயேசுவின் நாமம் எல்லா தடைகளையும் உடைத்து, எல்லா சிறையிருப்புகளையும் உடைத்து அங்கே உங்களை விடுதலையாக்கும், ஜெயத்தை உங்களுக்கு தரும். ஆனபடியா அவருடைய நாமத்தை அறிந்து, அவருடைய வல்லமை அறிந்து, அவருடைய நாமத்துக்கு பின்னாக இருக்கிற அதிகாரம், மேன்மை, மகிமை, வல்லமை என்ன என்பதை அறிந்து உணர்ந்து நீங்க செயல்படுவீங்கன்னா நீங்க அந்த இடத்துல வெற்றியோட, ஜெயத்தோட நீங்க வாழ முடியும். ஆமென். இந்த நாமத்தை அவன் பரிசுத்த பவுல் செய்கிறார், பேதுரு செய்கிறார் சொல்லி இந்த நாமத்தை அறியாம ஒரு சிலர் இயேசுட நாமத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டு வாசிங்க அப்போஸ்தலர்ல நாமத்தை அறிந்து நீங்க செய்தா எப்படி இருக்கும், அறியாம செய்தா எப்படி இருக்கும்ன்றத சொல்லி இதோட முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாவரும் எழுதுகிறாங்க. அதுல வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். யாரு? தேவன் விசேஷித்த அற்புதங்களை பவுலின் கைகளினாலே தேவன் செய்தார். இத கொஞ்சம் பேர் பார்க்கிறாங்க, வேடிக்கை பார்க்கிறார்கள் இருக்குதானே, பங்கு கொள்ளாம அந்த வேடிக்கை பார்க்கிறார்கள், என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்கன்னு பார்க்கிறார்கள் இருக்காங்க. அந்த அதை குறித்து ஆழமா அது என்ன, அதுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கணும், அதுக்குள்ள ஒப்பு கொடுத்து நாங்க பார்த்து அதை அனுபவிச்சு அதை செயல்படுத்தணும் இல்ல, வேடிக்கையாக பார்த்தவர்கள். தேசாந்திரிகளாக திரிகிற மந்திரவாதிகளாக யூதர்களே மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, யார் இது? மந்திரவாதிகள். மந்திரவாதிகள், அதுவும் யூதர்கள் மந்திரவாதிகள். ஏன்னா இந்த பவுல் இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்ன உடனே ஐயோ அந்த பிசாசு போகுது, பேர் போகுது, வியாதி போகுது, எல்லா கட்டும் உடைக்கிறதை இவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த துணிகிறாங்க. எப்படி? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளையிடுகிறேன்னு சொன்னாங்க என்றார். அப்ப இது பிரதான ஆசாரியர், அந்த காலத்துல யூதர்களுக்குள்ள இருக்கிற பெரிய பாஸ்டர், பிரதான ஆசாரியர் ஸ்கேவா. ஸ்கேவாட 7 குமாரர்கள் இப்படி செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க. சரியா? அது பெரிய, அதாவது மதத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து திட்டமாய் அறிந்து தெரிந்த பிரதான ஆசாரியன். அவன் என்னென்ன செய்யலாம் தெரியல, ஆனா ஆசாரியன் குமாரர்கள் 7 பேரும் இப்படி பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால போன்று துரத்தப்படணும். ஏன் இதை நீ அந்த இயேசு யார் என்றதை அறிஞ்சு அந்த இயேசு கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய நாமத்தையும் அவருடைய வல்லமை அறிந்து
என்னை விடுதலையாக்கின இயேசுவின் நாமத்தினால் போன்னு சொன்னா போக பண்றதுக்கு இது பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்க யாரடா நீங்க யாரடான்னு சொல்லி அவற்ற நாமத்தை அது பயன்படுத்துறார். இயேசுவ நாமம் எனக்கு என்னன்னு தெரியும், இயேசுவை பிரசங்கிக்கிற பவுலையும் தெரியும், நீங்க யாரடான்னு சொல்லி என்ன பொல்லாத ஆவியனுடைய மனுஷன் அவர்கள் மேல பாய்ந்து பலாத்காரங்கள பலத்த சண்டை போட்டு அவர்களை மேற்கொண்டு ஜெயிச்சு மேற்கொண்டு நிர்வாணிகளாக உடம்புல ஒட்டு துணியே இல்லாம 7 பேரும் நிர்வாணமாக காயப்பட்ட அங்க இங்க அடியில அங்க இங்க ரத்தம் பிதிங்க தக்கனையாக காயப்பட்டவர்களாக அந்த வீட்டை விட்டு ஓடி போனார். பயமடைந்தார். ஆமென். இயேசுவின் நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. ஏண்டா இவன் யாராவது ஒருத்தர் இயேசு நாமத்தை சொல்லி சரி விடுதலை கொடுத்துட்டு போவேன்னு சொன்னா ஏன் அந்த ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கலையே? இவங்க மந்திரவாதிகள், அதாவது யூதர்களுக்குள்ள பிரதான ஆசாரியனா இருந்தாலும் அவனுடைய குமாரர் கேடுகட்டவர்களாக ஒரு மந்திரவாதத்துக்களையும் ஒரு மாந்திரிக கிரியைகளுக்களையும் தான் வசமா மாட்டி அதைத்தான் செய்து கொண்டு இருந்திருக்காங்க. இவன் சரியான முறையில பிதாவாய தேவனை இயேசுவை நோக்கி பார்த்தவர்களா இருந்தா அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தில போண்டா போயிருக்கு. இவனுக்கு இயேசுவை பற்றி யாருன்னு தெரியாது. இவங்க இயேசுவை பற்றி யாருன்னு தெரியாமலேயே பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்னா என்ன? அவன் பிசாசத்தை உனக்கே ஒழுங்கா தெரியாது, எனக்கு இயேசுவையும் தெரியும், இயேசுவை பிரசங்கிக்கிற பவுலையும் தெரியும், நீ ஆடுறாண்டு பாஞ்சு அங்கெங்கெல்லாம் அடிச்சு அவங்களை காயப்படுத்தி போட்டு ஒட்டு துணி இல்லாம உறிஞ்சு 7 பேரை ஓட பண்ணதுதான் பிசாசு. அப்ப இயேசுட நாமத்தை நாங்கள் அறியாம எங்கேயும் போய் கை வைக்க போகிறோம். இயேசுட நாமத்துக்கு இருக்கிற அதிகாரம், இயேசுட நாமம் உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்குது, இயேசு உனக்கு என்ன அதிகாரத்தை தந்திருக்கிறார்ன்றத அழகா நீங்க கற்றுக்கொண்டு அறிந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்களானால் உங்களை அசைக்க முடியாது. ஆமென். எந்த இடத்துலயும் உங்களை அசைக்க முடியாது. ஆண்டவர் சொல்ற, நான் செய்த காரியத்திலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க. எப்படி? நான் செய்த காரியம் ஆண்டவர் கூட ஒரு நல்லவர், என்ன விட நீ மிஞ்சி போயிடாதீங்கன்னு சொல்லல, நான் செய்த காரியத்திலும் பெரிய காரியங்களை என்னை விசுவாசிக்கிறவன், என்னுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் செய்வான் என்று சொல்லி தேவன் கொடுத்தார். ஆமென். அப்படிப்பட்ட அருமையான தேவன் அவரை நீங்கள் இந்த நாட்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கிற ஒழுங்கின்மையும் வறுமையும் உங்களை விட்டு நீங்க அறியாம இருக்கிற இருள் உங்களை விட்டு விலகி போயிட்டு சொன்னா பரிசுத்த ஆவியான சகலத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை இன்னுமாக ஜெய ஜீவியமாக வெற்றியாக ஒருவர்களையும் தலை குனிந்து வாழாதபடிக்கு தலை நிமிந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி நீங்கள் பறைசாட்டி நீங்க வாழ முடியும். அதுபடியா இந்த நாட்களில கர்த்தரை நீங்க அறிகிற அறிவினால பெருக்கமடைங்க. 2வது அவருடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரம், அவருடைய நாமத்தில் உள்ள மேன்மை. எந்த மரண வாசலை கூட உடைக்க முடியும், மரண தூதனை கூட உடைத்தெறிய முடியும். அவருடைய நாமம் ஒரே ஒரு நாமம், இயேசுவே என்ற ஒரு நாமம் அவ்வளவுக்கு விடுதலை கொடுக்குமானால் நீங்க விசுவாசி. அந்த நேரத்தில் கிடைச்சது இயேசுட நாமம். இயேசுட நாமத்துக்கு மாத்திரம்தான் அந்த என்னுடைய நாவு அசைக்கப்பட்டது. வேற எந்த நாமத்துக்கோ எந்த பேருக்கும் என்னுடைய வாய் அசைக்கப்படல. அப்ப இந்த மரணப்பிடியில இருக்கிற எனக்கு இயேசுவே என்று கூப்பிடுறதுக்கான ஒரு அதிகாரமாக அந்த நாம திறக்கப்பட்டதுன்னு சொன்னா ஏன் அவற்றை அதிகாரத்தை எவ்வளவுக்கு ஆழமா புரிந்து கொள்ள முடியும். அதுபடியா நாங்கள் அனுபவித்து நான் உங்களை சொல்றேன். அதுபடியா இயேசுட நாமம் சகல கட்டுகளை உடைக்கிற நாமம், சகல தடைகளை உடைக்கிற நாமம், எல்லா பிசாசின் வல்லமை முறித்து தோத்து போக வைத்த இயேசுவின் நாமம். ஆமென். தோத்து போன காலால அந்த பிசாசுடைய தலைய சிலுவையில காலால மிதித்தவருடைய நாமம் தான் இயேசுவின் நாமம்.
அந்த நாமத்துக்கு அவ்வளவுக்கு அதிகாரம் இருக்கிறபடியா நீங்கள் யாரும் இந்த நாட்களில் இந்த நாமத்தை பயன்படுத்தி அறியாமல் இல்ல அறிந்து பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி சிறக்கும்படியாக நான் யாவரும் வெற்றி சிறக்கும்படியாக வேண்டிக் நான் யாவரும் எழுந்து ஆமாம்.